அம்மாவா என் புள்ள சடங்கு அன்னைக்கு நான் அவமானப்பட்டு தோத்து போய் நிக்கணும் அதுதானே? இது எவ்வளவு பெரிய சாடிசம் உனக்கு புரியல? அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பண்ணா இவங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த வீட்ல வச்சு நாங்க எதுவும் செய்யல. ஆனா குழந்தையோட மனசை நோகடிக்கிற மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம்னு கொஞ்சம் எடுத்து சொல்லு சக்தி. சக்தி, யோசிக்காத. நீ இவளுக்கு அப்பா மாதிரி. அன்னைக்கு உன் அண்ணன் கதிர் கூட சொன்னார்ல, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு பேசினார்ல. இந்த விஷயத்துல இவளுக்காக நீ பேசு ப்ளீஸ். இந்த விஷயத்துல நாங்க போய் பேசினா இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும். ஆனா நீ பேசினா எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த அறிவுக்கரசிக்கும் இதனால கொஞ்சம் பயம் வரும். ப்ளீஸ் சக்தி, போய் பேசு. நம்ம வீட்டு பிள்ளைக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஆசையா வாங்கியாங்க. எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே. என்னடா உங்ககிட்ட நியாயத்தை கேட்டு நாடகம் பண்ண சொன்னாங்களுங்களா? அவளுக்குல என்ன பண்ற பாரு. டேய் கதிரே இருடா. டேய் சும்மா எல்லாத்துக்கும் இப்படி சண்டை போடுறான்னு நிக்காத. யாரும் எதுவும் சொல்லல, நானா தான் பேச வந்தேன். என் மனசுக்கு நியாயம் பட்டதை பேச வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்ன என்ன நியாயத்தை கேட்டு நீ என்ன தர நியாயத்தை கண்ட? என்ன பேசுற நீ? உன் பிள்ளை இருப்பா இருப்பா